ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் விவகாரத்தில் பாடல் ஆசிரியர் ஸ்நேகன் அளித்த புகாரில் நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தின் பின்னணி என்ன? ஸ்நேகம் ஃபவுண்டேஷன்ங்கிற பேர்லேயே வலைத்தளங்களில் கணக்குகளை வங்கி கணக்குகளை ஓப்பன் பண்ணி நிறைய வசூல் பண்ணுறதாக தகவல் வந்துச்சு. 2015 ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, மக்கள் பணிக்காக செஞ்சிருந்தாங்கன்னா, அதை பற்றி அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு வெளியில சொல்லணும். 2 முறை நோட்டீஸ் அனுப்பியும் அது திரும்பி அது பொய்யான முகவரின்னு சொல்லி திரும்பி வந்துருச்சு. எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா சொல்றாரு, எனக்கு பேசியிருக்கிறதா சொல்றாரு. இதெல்லாம் முற்றிலும் போய். என்னோட இடத்துக்கு வர வேண்டாம், வேணா சொல்லுங்க, நம்ம வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அப்பதான் முதல் முறையா சந்தேகம் வந்துச்சு. அப்படின்னா நான் ஒரு ஆளை யாராவது எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு தனிமையில பேசி நான் அவங்க வலை விரித்து பண மோசடி செய்யறேன்ட்டு. நான் அந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பெண் ஒரு கொடுக்குற அட்ரஸ் இல்லாம நீங்க வாங்க வெளியில எங்கேயாச்சும் காஃபி ஷாப்ல சந்திக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நான் தான் போக வேண்டாம். நான் காஃபி குடிக்க கூப்பிட்டேன், உட்காந்து பேசலாம், எனக்கு டொனேஷன் கொடுங்க, நான் என்னோட வாயால நான் பேசியிருக்கிறேன்னா அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பெண் மீது எப்படி இப்படி ஒரு அவதூறா ஒரு தவறா சித்தரிக்கும் விதமாக எப்படிங்க அவர் பேசுவாரு? இதை நான் சும்மா விட போறது இல்லைங்க. ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் விவகாரத்தில் பாடலாசிரியர் ஸ்நேகன் அளித்த புகாரின் பேரில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகியுமான ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை 2015ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறார். தனது அறக்கட்டளை பெயரை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து மோசடி செய்வதாக துணை நடிகையும் பாஜக மகளிரணி மாநில துணைத் தலைவருமான ஜெயலட்சுமி மீது குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். இந்நிலையில் தன் மீதும் தான் நடத்தி வரும் அறக்கட்டளை மீதும் அவதூறு பரப்பி வரும் பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை ஜெயலட்சுமி கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையை தான் நடத்தி வருவதாகவும் இதன் மூலம் பொதுமக்கள் யாரிடமும் தான் பணம் வாங்கி மோசடி செய்யவில்லை என்றும் விளக்கம் அளித்திருந்தார். ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் குறித்து ஸ்நேகன் விளக்கம் கேட்டு தனக்கு எந்தவிதமான கடிதமும் அனுப்பவில்லை எனவும் தான் அவரை காஃபி ஷாப்பில் சந்திக்க வருமாறு கூறவில்லை எனவும் கூறியிருந்தார். இருதரப்பு புகாரையும் பெற்ற போலீசார் இது குறித்து விசாரித்து வந்த நிலையில் இருவரையும் அழைத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆனால் ஸ்நேகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த நடிகை ஜெயலட்சுமி எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை ஜெயலட்சுமி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த மாதம் 19ஆம் தேதி திருமங்கலம் போலீசார் பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது ஆபாசமாக பேசுதல், பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து நடிகை ஜெயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாடலாசிரியர் ஸ்நேகனும் எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சின்னத்திரை நடிகை ஜெயலட்சுமி மீது சென்னை திருமங்கலம் போலீசார் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏமாற்றுதல் மற்றும் ஆவணங்கள் மோசடி செய்தல் என 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சினிமா துறையைச் சேர்ந்த 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இருவரிடமும் விசாரணை நடத்த திருமங்கலம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.